என்னையும் என்னுடைய கணவரையும் தேவன் உபத்திரவத்தின் பாதையில் நடத்தினார். நான் என்னுடைய ஊழியத்தை உங்கள் கையில் நான் கொடுப்பேன், ஆனால் எடுத்த உடனே நான் கொடுத்தா உன்னை நோக்கி கண்ணீரோடு வர்றவங்களுக்கு சத்தியத்தை உன்னால் சொல்ல முடியாது, அந்த பாரம் எடுத்து ஜெபிக்க முடியாதுன்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் எத்தனையோ பேர் கமெண்டில் எழுதுறீங்க, எங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்குன்னு சொல்லி. எல்லா கஷ்டத்தையும் எங்களோட வாழ்க்கையில் தேவன் அனுமதித்தார். வறுமைனா என்ன, வியாதினா என்ன, பிலிஸ்தீனிய கட்டுகள்னா என்ன, அவமானம்னா என்ன, உபத்திரவம்னா என்ன, பசினா என்ன. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்னெல்லாம் உபத்திரம் வருமோ அத்தனை உபத்திரவங்களையும் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் 3.5 ஆண்டுகள் அத்தனை பாடுகளையும் அனுமதித்தார். ஆனால் இந்த பாடுகளையும் உபத்திரவத்திலையும் தேவன் எங்களை கைவிடவே இல்லை. இந்த 3.5 ஆண்டு கால உபத்திரவத்திலையும் நாங்கள் நெருங்கி ஆண்டவரோட ஜீவிக்க, அவருடைய குணாதிசயத்தை அறிந்து கொள்ள, சத்தியத்தை அறிந்து கொள்ள, அது மிகவும் எங்களுக்கு தாவீது சொல்வது போல், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்வது போல, அந்த உபத்திரவம் தான் என்னை உருவாக்கினது. மனிதர்களுக்கு முன்பாக பேச தெரியாது, நான் வெக்கப்பட்டு அதிகமாக ஒளியக்கூடிய ஒரு மகள், ஒரு இந்து சமுதாய குடும்பத்தில் பிறந்த மகள், எனக்கு எந்த சத்தியமும் தெரியாது. ஆனால் இந்த உபத்திரவத்தில் தான் தேவன் எனக்கு சகல காரியங்களையும் தேவன் கற்றுக் கொடுத்து இந்த ஊழியத்தில் இருந்து ஒருபோதும் கைவிடாமல் காத்துக்கொண்டார். உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுகிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் நாங்கள் தொடர்ந்து ஊக்கமாய் ஜெபித்து வருகிறோம். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களோட என்ன தேவையாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் பிரச்சனை, பாடு, போராட்டம், உபத்திரவம் எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதை விட நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அதை விட பெரியவர் அப்படிங்கிறத மறந்து போகாதீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே தீர்வு ஜெபம் மட்டுமே. ஜெபிங்க, அந்த ரங்கத்தில் பார்க்கிற ஆண்டவர் வெளியரங்கமாய் நிச்சயமாய் பலன் கொடுப்பார். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.